வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஈவினிங் செஷனில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். காலையில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 3270 பக்கமாக ஓப்பன் ஆகி பல தடவை 3260 சப்போர்ட் எடுத்து 3240 வரைக்கும் வந்து 3700 வரைக்கும் புதிய ஹை கிரியேட் பண்ணி 3688 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ரெண்டு ட்ரெண்ட் சேனல்ஸ் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த ட்ரெண்ட் சேனல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒன்று அப் ட்ரெண்ட் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் சேனல் இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கிறோம். இது இந்த ட்ரெண்ட் பார்த்து ஃபாலோ பண்ணுது. சரிங்களா? இது வரைஞ்சதோட நோக்கம் நம்மளுடைய இந்த ப்ளூ கலர் லைன் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால் இதை வரைஞ்சிருக்கிறோம். அடுத்த டார்கெட் லைன் இந்த வயலட் லைன். இதை ட்ராக் பண்ணி தான் இப்போ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் பார்த்து ஃபாலோ பண்ணுதுன்னா இப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ஆங்கிளில் போகணும். அது ஒரு விதமான ட்ரெண்ட் சேனல். அடுத்தது இந்த ஒரு சைடில் இந்த டயக்னலாக இன்னொரு ட்ரெண்ட் பார்த்து போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நமக்கு இந்த ட்ரெண்ட் சேனல் எதுக்காக வரைகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் லைனும் இந்த ரெட் கலர் லைனும் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்படி நம்ம ரெண்டு ட்ரெண்ட் சேனல் வரைஞ்சிருக்கிறோம். இதை பற்றின ட்ரெண்ட் சேனல்ஸ் பற்றின டீட்டெயிலான வீடியோஸ் எங்கள் யூடியூப் சேனல் ஹோம் பேஜில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 3684. பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டயகனல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் பை பண்ணலாம். இந்த ரெட் கலர் லைன் வரைக்கும் பை பண்ணி கீழே ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இந்த ரெட் கலர் லைனை உடச்சிட்டு ப்ரைஸ் கீழே வருது அப்படின்னா இந்த 3600 620 சப்போர்ட் கொடுக்கணும் ப்ரைஸாக. ஸோ அதுக்கப்புறம் 3590 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ண தான் இன்னும் ஒரே ஒரு சான்சஸ் என்ட்ரி சான்ஸாக இருக்கும். அதையும் விட்டு ப்ரைஸ் கீழே வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாள் முந்தா நேற்று மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நல்ல பாசிட்டிவாக நேற்று மார்க்கெட் வந்து பையிங்க கொடுத்ததெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பியும் இதே 3560 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் திருப்பியும் வந்து ட்ரேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். பட் மார்க்கெட் வந்து இன்னும் பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்பு. இந்த 3640 மார்க்கெட் திருப்பி ரிகவர் ஆகி பையிங்க்கு சாதகமாக போகும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம். அடுத்தடுத்த டார்கெட்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். டயகனல் ஹரிசாண்டல் டார்கெட்ஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.